எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த பௌர்ணமி திருநாளிலே பௌர்ணமியெல்லாம் இந்த சித்திரை மாதம் மேஷராசிக்குள் சூரிய பாவம் வருவதான இந்த கொடியை இந்த எல்லா கோயில்களிலுமே இது ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்பட்டு சித்திரா பௌர்ணமி எல்லா கொடியும் சிறப்பும் இது ஒரு மிகச்சிறந்த கொடியாக கருதப்படுகிறது சாஸ்திர ரீதியாக. சித்ரா பௌர்ணமியில் நமது பெருமானுடைய கொடியேற்று சம்பவம் நடந்தது. இப்ப எல்லாம் திருவிழாவா கொடியேற்றமானே தெரிய மாட்டேங்குது. மக்கள் வெள்ளமா வர ஆரம்பிச்சாங்க. அப்போதான் ஒரு 10 பேர் இருந்த கொடியேற்றத்தை பார்த்தோம். சீரும் சிறப்புமாக நடந்து வருகிறது. சித்ரா பௌர்ணமிக்கு நான் இவ்வளவு கூட்டம் வந்து இது வரைக்கும் பார்க்கிறேன். மகிழ்ச்சியா இருக்கேன். இப்ப நான் பேச வந்து ஸ்ருதிக்கு வர நான் சர்ச்சையெல்லாம் இந்த திருச்சி தரிசனத்தெல்லாம் கொஞ்சம் இதாக போடலாங்கிறத சப்ஜெக்ட் ஒரு முக்கிய நோக்கேன். அதுலாம் கம்பேர் பண்ணி போடலாம். மற்ற நூல்களோட கலந்துருக்கிற மறுகட்டு வந்து அதெல்லாம் பிரபாஷனோட நாங்கள் கலந்துட்டு அப்போ தீர்க்க தரிசனர்கள்லாம் நம்ம பெருமானை பற்றி ஏகமாக சொல்லியிருக்காங்க. அது ஒரு கருத்து ஓவியமாக பாடலாம் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்து ராத்திரி அவங்களோட பாடுவேன். நீங்கள் எல்லாருக்குமே இது பழகா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தாங்க. அந்த பாடல்களை இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எல்லா தீர்க்க தரிசனர்களும் நமது பெருமானை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு அவதாரம் பற்றி முன்னாடி வந்த அவதாரம் சொன்னதாக எந்த இதுவுமே இல்லை. ஆனால் நமது பெருமானோடு பற்றி ஒரு விசேஷம் இது என்னன்னா, நமது பெருமானை பற்றி அனந்தம் செம்மர்கள் முனிவர்கள் தீர்க்க தரிசனமாக கூறியிருக்கார்கள் என்பது ஒரு விசேஷமான சுருக்கமா ஒரு 10 பாடல்களை ஏற்றிருக்கேன். யாரா என்னென்ன சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் குறிப்பா அவளே சொல்ல முடியாது. காகம் மட்டும் 2 லட்சங்கள் தான் பாடியிருக்காங்க. ஆனா இந்த தெய்வத்தை பத்தி அவங்க வந்து ஊர்ச்சபத்தி குற்றத்தெல்லாம் எடுத்து அதை பேசுவாரு அப்படி சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு இது மாதிரி அம்சமா இருக்கக்கூடியதை மட்டும் ஃபீஸ் பண்ணிட்டேன். இந்த கவிதை உங்களுக்கு போடுங்க. நாரத மகாமுனிவர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். நாரத மகாமுனிவர் வந்து கல்கி புராணத்தை எழுதிட்டு வராங்க. எழுதிட்டு வரும்போது அவங்க உட்கார்ந்து எழுதிட்டு வராங்க. அவங்க ஆசானுடைய உத்தரவு ஏற்று எழுதுறாங்க. அதை நிறைவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கல்கி புராணம் நிறைவுக்கு வருது. அப்ப முடிக்கும் போது அவங்க குரு பெருமான் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி இந்த நூலை முடிக்கணும்னு சொல்லி அவங்களோட போய் தரிசனம் பண்ண போறாங்க. அப்ப கடைசியா அவங்க ஏதாவது ஒரு திருவாக்கு சொன்னா அதை எழுதி அந்த நூலை முடிக்கலாங்கிற ஒரு இதுக்காக போய் உத்தரவு வாங்க போறாங்க. குருவை பார்க்க போறாங்க. அப்ப அவர் பாட்டுங்க ஒரு வகைக்கரையில் கோயில் குளத்துக்கரையில அவங்க நீராடிட்டு இருக்காங்க. இவருக்கு போய் ரொம்ப நேரம் வாக்கப்படையில நின்னார். குடிச்சிட்டு வந்துடட்டும். அப்ப நம்ம வந்து சொல்லி இது மாதிரி நான் எழுதிட்டு வந்த நூல் நிறைவடையுது, அதுக்கு நீங்க ஏதாவது உத்தரவு ஒன்று சொல்லுங்க, அதை எழுதி நான் என்னுடைய நூலை முடிக்கிறேன் அப்படின்னு உத்தரவு வாங்குறதுக்காக அவர் நின்னாரு. அவர் அப்பதான் குளத்துக்கரையில குடிச்சிட்டு இருக்காரு. அது ஊர்ல அவர் குடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அவர் குடிச்சிட்டே இருக்காரு. அந்த உடனே உத்தரவு வாங்கியிருக்காரு. இவர் காத்துக்கிட்டே இருக்காரு. இவருக்கு தெரியாதா இல்ல இவரே இருக்கிறாரு. அது குடும்பத்துக்கு தெரியும். அவர் உடனே என்ன பண்ணாரு, இவரு வெளியே வந்தோடனே சொல்லி உத்தரவாக நிற்கிறார். அவர் என்ன பண்ணாரு, அவங்க குரு நாரத மகாமுனிவருடைய கல்கி புராணம் போய் முடியுது. என்ன பண்ணாரு, மூக்க பிடிச்சிட்டு கலிசாது அப்படின்னு சொல்லி ஒரு தூங்கினார். கலிசாது அப்படின்னு சொல்லி தனிக்கிற கொடுக்குறார். இன்னொரு புரிஞ்சுக்கிறாரு. இப்படி சொல்லி உன்னுடைய கல்கி புராணத்தை முடி சொல்லாம சொல்ல திருப்பி கலிசாது தனிக்குள்ள முடியுது. இவருக்கு என்ன கேட்க வந்திருக்காரு அவருக்கு தெரியாதா? கல்கி புராணம் தான் எப்படி படிக்கிறது கேட்க வர்றாரு. அவர் சொன்னார் கலிதாது கலிதாது கலிதாதுன்னு சொல்லி முடியுது அப்படின்னு சொல்ல வந்துருக்காரு. இவருக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு நாரதமாக இருக்கு அங்கிருந்து வந்தாரு. கடைசி எல்லாம் எடுத்துட்டு கலிதாது கலிதாது கலிதாதுன்னு சொல்லி முடிச்சார். இது எப்படி கலிதாது சாத்தியம்? கலியனால பயப்படுறோம்
ஆனா அவங்க குரு சொன்னாங்க எழுதியாச்சு. அது என்ன வெளிச்சன்னா களி சாது எங்க நம்ம தெய்வத்துக்கு முன்னாடி எங்க களியை குரு காணவே களி சாது இல்ல, களி சாது ஆனா எங்க நம்ம பெருமான் முன்னாடி எங்க களியை குருவை காணப்பட்டு களியை விரட்டி அடிச்சது யாரு? அதை அங்க நிப்பாதிக்க சொல்றாங்க அப்படின்னு அந்த தடுக்கிறவங்க அது பொருத்தமா இருக்கு. சரி பாடல் பாரு. குருதனிலே அவதரித்த முனிவர்கள் மற்றும் விதனிலே அவதரித்த முனிவர் மற்றும் குருதனிலே அவதரித்த முனிவர்கள் மற்றும் விதனிலே அவதரித்த முனிவர் மற்றும் புகழ் கொண்ட சித்தர்களும் தேவர்களும் புகழ் கொண்ட சித்தர்களும் தேவரெல்லாம் யாரெல்லாம் நமது பெருமானை சொல்லியிருக்காங்க. குருதனிலே முன்னாடி அவதரித்த அத்தனை சித்தர்களும் சொல்றாங்க. கலிதனிலே வர இருக்கும் அவதாரத்தின் கலிதனிலே வர இருக்கும் அவதாரத்தின் இந்த கலிதனிலே வர இருக்கும் அவதாரத்தின் கலிதனிலே வர இருக்கும் அவதாரத்தின் காரணத்தை சொல்லியதன் சிறப்பும் சொல்லி காரணத்தை சொல்லியதன் சிறப்பும் சொல்லி வலியதன் இயல்பெல்லாம் எடுத்து கூறி வலியதன் இயல்பெல்லாம் எடுத்து கூறி வழியாக சொல்லிப்பின் சாட்சியாக வழியாக சொல்லி பின் சாட்சியாக எல்லா முனிவரோட சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு சாட்சி சொல்ல வருகிறோம். ஒரு பெரிய அவதாரம் ஒரு முன்னாடி போன கட்டியை கூட்டிட்டு போவோம் பாத்தீங்களா, பராக் பராக் பராக். ஏன்னா அவங்க யார் வந்திருக்காங்க யாருக்கு தெரியாது. கலைக்கு வந்தா கூட டபாலை பார்த்தா கண்டுபிடிக்கிறாங்க. வரப்போற ஆதி வந்திருக்குமா அப்படின்னு நம்மளை வந்து அந்த அவதாரத்தினுடைய மகிமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்டியம் கூறுவதோடு வந்துள்ளதான் இந்த தீர்க்க தரிசனங்கள். வந்தவங்க விருதுலாம் கட்டியம் கூறாங்க. இந்த திறமை வர சொல்லிட்டே போவான், வராது வராது வராது. எனக்கு யார் வரான்னு எனக்கு தெரியாது. கட்டியம் கூறுகிறார். என்ன சொல்றாங்க அவங்க, நான் சாட்சிதான் சொல்றேன்ப்பா அது சொல்றாங்க. கலியகன் பெருமை சொல்லி பாரி முன்னாள் பழியதன் பெருமை சொல்லி பாரில் முன்னாள் பாடி வைத்த நூறனை பகர்வின் காணே பாடி வைத்த நூலதனை பகர்வேன் காணே பாடி வைத்த நூலதனை பகர்வின் காணே பாடி வைத்த நூலதனை பகர்வேன் காணே அது அந்த எடுத்துக்காரு. காணே கணத்தான் முகுந்தருந்தான் உழைத்தார் வாரே காணத்தான் சுந்தரந்தான் உரைத்தார் பாரே முசுண்ட பெருமான் நமது பெருமானை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள்? கணத்தான் முகுந்தருந்தான் பறைந்தார் வாரே காணத்தான் சுந்தரந்தான் வரைந்தார் பாரே அம்சம். இந்த செத்து போன போறேன் கோயில சாப்பிட்டான் தெய்வத்துக்கு கிடைச்சிருந்த ஊர்ச்சலத்தினுடைய குற்றத்தை எடுத்து சொல்லுவாங்க. இது மாதிரி பதியவர்கள் ஊர்ச்சலத்தின் குற்றத்தை எடுத்து சொல்லி உங்களுக்கு ஞானத்தை பதிப்பார்கள். இது ஒரு தீர்க்க சொல்றாங்க. காட்டியே ஊர்ச்சவத்தின் குற்றமெல்லாம் காட்டியே ஊர்சவத்தின் குற்றமெல்லாம் பேடத்தான் போதித்த
போதிப்பார் பதியன்னாளில் ஏனத்தான் போதிப்பார் பதியன்னாளில் புகழ்வார் அன்னம் தின்னும் முறைபோல் ஞானம் புகழ்வார் அன்னம் தின்னோரை போல் ஞானம். என்னடா ஞானத்துக்கு நம்ம என்ன கவலைப்படும் தெரியுமா? வந்த முனிவர்கள் எல்லாம் தவம் செய்து மூவாதையை விட்டு வெறுத்து அடைந்த அந்த பதவிக்கு நமக்கு தெய்வம் எப்படி வச்சிருக்காங்கன்னா அவர் சிரிப்பா வருது கலியுகத்துல இப்படியான ஒரு அதிர்ஷ்டம். அண்ணன் தின்ற முறை கூட கஷ்டப்படுறேன். காலையில ஒரு தடவை சாப்பிடணும், மத்தியானம் ஒரு தடவை. என்ன செய்யறோம்? தெய்வத்திற்கு 3 தடவை சொல்றையா? இதுக்கு என்ன பதவிட்டா அவங்க 19 முனிவர்கள் கடுந்தவம் பண்ணி பெற்றாங்க. அந்த பதவியா நம்மளுக்கு அதனால எதிர்த்தாரு இதை விட ஒரு சோழமா எப்படி ஆகும்? அதோட அழகா அண்ணன் தின்னும் முறையை போல் காலை மாலை அன்னம் தின்னும் முறைகளை போல் காலை மாலை அப்படிதான் சொல்லுவாங்க. உணத்தான் சுலபமதாய் ஞான மார்க்கம் உணத்தால் சுலபமதாய் ஞான மார்க்கம் ஊன்றிருந்து அருளதற்கு தாதாவல்லால் ஊன்றி நின்று அருளதற்கு தாதாவல்லால். பெருமானே அவங்க சொல்லும்போது சொல்லும்போது தாதா தாதான்னு சொல்லுவாங்க. தாதாவுக்கு என்ன பண்ணோம்னா இந்த ஆளம் வந்திருக்காங்க கொடுப்பா அப்படிப்பாரு. எவ்வளவு புள்ளி என்ன சொல்றேன் முடி அது கலக்காம பார்க்கறது இல்லை. அந்த ஒரு அவங்களுக்கு அந்த கஜானாவுடைய ஓனர் தாதா அப்படி அதனால தெய்வத்தை நம்ம கல்யாணுக்கு தவக்கணக்காக பார்க்கல அப்படி குச்சியை போட்டு அப்படிங்கிறாங்க. அதனால தெய்வத்தை அவங்க தாதா தாதாவை கூப்பிடுறாங்க. எடுத்தாட்டா அதுக்காக சொல்றாங்க. ஊன்றி நின்று அருள்வதற்கு நம் தாதாவல்லால் ஊன்றி நின்று அருளதற்கு தாதாவல்லால். உணர்த்தான் வேறில்லை சுயம்தான் என்று உணர்த்தான் வேறில்லை சுயம்தான் என்று போற்றியே சாட்சி என்று புகன்றிட்டாரே போற்றியே சாட்சி என்று புகன்றிட்டாரே. இந்த பாடல்கள் எல்லாம் அந்தாதியோட அமைச்சிருக்கேன். போற்றியே சாட்சி என்று புகன்றிட்டாரே புகழ்ந்தாரே வைந்த சபாகவ புகழ்ந்தாரே வைகுந்த சர்வாகம. வைகுந்தன் அவங்க நம்மளை பத்தி சாப்பிட்டு பாடுறாங்க. அவங்க பேர் அங்க வைகுந்தன் அழைக்கப்படுது. அவங்க என்ன சொல்றாங்க? புறமென்ற நூலதனில் திரட்டி நன்றாய் புறமென்ற உலகனில் திரட்டி நன்றாய். அவங்க ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை தெய்வத்தை சொல்றாங்க. எடுத்துக்கலாமா? கேக்குறீங்களா? கேட்கிறோம். கேட்கிறோம். தெய்வமும் பாட்டையாவும் திருப்பரங்குன்ற மேல பேசுறாங்க. அவங்களுக்கு மேல அங்க ஒரு உரையாடல் நடக்குது. எங்க நடக்குது? திருப்பரங்குன்றம் நடக்குது. அங்க வேற யாருமே இல்ல, ஐயரும் இவங்களும் இருக்காங்க. 2 பேரும் அங்க உரையாடல் நடக்குது. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு? வைகுந்தர் கீழே நின்று ஒட்டி கேட்டிருக்காரு. அவங்க 2 பேரும் பேசும்போது பாலிக்கு அடியில நின்றுட்டு அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டுட்டாரு. அது என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க எழுதுறாங்க. அது ஆண்டவரே அந்த மானியத்திலேயே அந்த தெரிஞ்சது சொல்லுவாங்க. அவங்க என்ன பேசுறாங்க அங்க அது சொல்றாங்க. அது தெரியாம பின்னாடி எனக்கு ஒளி கேட்டுங்க. அதான் அப்படி சொல்றாங்க. அகண்டது பரங்குன்ற மலையின் மீதே அகன்றதிரே பரங்குன்ற மலையின் மீது ஆதியுடன் பேசியதை அனைத்தும் சொல்லி ஆதியுடன் பேசியதை அனைத்தும் சொல்லி. அப்புறம் ஒரு நாள் தெய்வம் அவங்களை தேடிட்டு போகும்போது இல்லப்பா நீ பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு அவங்க இது பண்ணாங்க. அது எவ்வளவு சுருக்கமான அதையும் போட்டு உடைச்சாரு. நிகழ்ந்தாரை தாங்காது கைகுவித்தார் நிகழ்ந்தாரை தாங்காது கைகுவித்தார் நிகழ்ந்த சம்பவ
சம்பவங்கள் அனைத்தும் கூடி நிகழ்ந்தவள் சம்பவங்கள் அனைத்தும் கூறி எல்லாம் பெரிய கட்டணம்லாம் கட்டி போவரும் கொள்வரும் சாப்பிடமாய் கண்டதுவே உன்காலம் கானகம் குடி வாழ்வாய் எல்லாம் கட்டுவப்பா எல்லாம் பண்ணுவா 2 மாதிரி எல்லாம் கட்டுவேன் ஆனா காலேஜுக்கு போயிருப்பா என்னாச்சு தெய்வத்தை இங்க கொண்டு வருது அத சொல்றாரு என்ன சொல்றாரு நன்றாரை தகந்தாரை உங்காலம் கானகந்தா தகன்றாரை உன்காலம் காணகங்கா தகவலாது வருவாய் என்று உரைத்தார்வாரே தவறாது வருவாய் என்றுரைத்தார்வாரே பரப்பா நரதர் பரப்பா சோராஷ்டிர நாயகமோ அரப்பா சோராஷ்டிர நாயகமோ சௌராஷ்டிர நாயகம் தெரிஞ்சது அவங்க தெய்வத்தை பத்தி என்ன சொல்றாங்க பரப்பா சௌராஷ்டிர நாயகமோ அரப்பா சோராஷ்டிர நாயகமோ பாரினில் சொல்லி வைத்த தரிசனம்தான் பாரினிலே சொல்லி வைத்த தரிசனம்தான் தெய்வம் பேச ஆரம்பிக்கும் போது எப்படி பேசுவாங்களாம் அது ஒரு தரிசனம் சொல்றாரு தூரத்தில் இருந்தும் பக்கத்தில் இருந்திருக்கும் வந்திருக்கிறவர்களே என்னுடைய திருவாக்கியை கேளுங்கள் அப்படின்னு தெய்வம் சொல்லி ஆரம்பிப்பாங்களாம் அது ஒரு தரிசனம் சொன்னா இந்த சொல்லாட்டு அவர்கள் அவங்களுடைய தரிசனத்தை குறிப்பிடுறாங்க நேரப்பா தொலைவிருந்தும் அருகிருந்தும் நேரப்பா தொலைவிருந்தோம் அருகிலிருந்தோம் நேர்ந்தோரே எம்மொழியை கேட்பீருந்து நேர்ந்தோரை மொழியை கேட்பீர் என்றும் சிறப்பா உரைப்பார்கள் என்று கூறி சிறப்பா உரைப்பார்கள் என்று கூறி ஒரு எச்சரிக்கை விட்டுறாங்க மிகை விட்டு தவறிவிட்ட பாவைகளோடு யார் ஒரு தரமும் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருக்கேன்னு சொல்றாங்க அது சொல்லுவேன் சிதறிவிட்ட பாவிகளின் சேர்க்கை தன்னை சிதறிவிட்ட பாவிகளின் சேர்க்கை தன்னை அறப்பா விளக்கவே வேண்டுமென்று அரப்பா விளக்கவே வேணுமென்று அறிவுரையை அன்புடனே கனிந்து காணே அறிவுரையை அன்புடனே கனிந்து காணே காணவே நாரத மகாமுனிவரே காணவே நாரத மகாமுனிவர் அவர்கள் தெய்வத்தை பற்றி ஒரு கருத்து சொல்றாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா சம்பாரா நகரத்திற்கு வருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க சம்பாரா நகரம் என்பது அந்த காலத்துல திருப்பத்தூருக்கு சம்பாரா நகரம் என்ற பெயர் வழங்கிட்டு இருக்கு அதனால அவங்க சம்பாரா நகரத்துக்கு ஜெகத்குரு வருவார்கள் அப்படின்னு அவங்க திருப்பி சொல்றாங்க காணவே நாரத மகாமுனிவரே காணவே நாரத மகாமுனிவர் கவின்றதொரு சம்பாரா நகரத்திற்கே கவின்றதொரு சம்பாரா நகரத்திற்கு ஜெகத்குருன்னு இருக்கிறாங்க தோணவே ஜெகத்குரும் வருவார் என்று உணவே ஜெகத்குருவும் வருவார் என்று தோணுகின்ற திருப்பத்தூர் தனியே சொல்லி உணர்கின்ற திருப்பத்தூதனையே சொல்லி அவர்களுடைய திருத்தம் அடுத்த திருத்தம் அவங்க புத்தர் அவருடைய திருத்தத்தை சொல்றேன் தானவே புத்தர் என்ற அண்ணல்தானோ தானவே புத்தர் என்ற அண்ணல் தானோ அவர்களுடைய திருத்தத்திற்காக அதை நம்ம தரவா படிச்சுட்டு இருக்கோம் அது என்ன சொல்றாங்கன்னாக்க ஒரு திட்டு தெரியாந்தியாக இருக்கும் என்று சொல்றார்கள் தானவே புத்தர் என்ற அண்ணல்தானோ தானவே புத்தர் என்ற அண்ணல் தானோ தகன்றிடும் ஊழியின் அழிவும் போது அகன்றிடோ ஊழியின் அழுகின் போது ஆனவே தென்திசையில் திட்டு ஒன்று ஆனவே தென்றிசையில் திட்டு ஒன்று தென்னிந்தியாவில் இருக்கட்டும் சொல்றாங்க
அழிவற்று நிலைத்திருக்கும் என்றுரைத்தார். அழிவற்று நிலைத்திருக்கும் என்று உரைத்தார். அடுத்தது உரைத்தாரே அகத்திய முனிவதாரோ. உரைத்தாரே அகத்திய முனிவர்தானோ. உரைத்தாரே அகத்திய முனிவதானோ. உரைத்தாரே அகத்திய முனிவர்தானோ. தெய்வத்துடைய திருமேனியில ஒரு வாசம் இருக்கும். அதை எப்படி பக்கத்துல இருந்து பார்த்திருக்காங்க. எத்தனையோ மலர்கள், ஒவ்வொரு மலர்கள் இருக்கும். ஆனா தெய்வத்திற்கு ஒரு உகந்த மலர் வாழை இருந்தது. அது ஒரு சீக்கிரத்தை பேசுறாங்க. ஷண்முகப்பூ வாசம் இருக்கும் அவருடைய திருவேதியில அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க அதை குறிப்பிடுவோம். உரைத்தாரே அகத்திய முனிவதானோ. உரைத்தாரே அகத்திய முனிவர்தானோ. உன்னதமாய் சண்பகப்பூ வாசமென்றே. உன்னதமாய் சண்பகப்பூ வாசமென்றே. நினைத்தான மொழியுடைய தேவி என்றும். நினைத்தான மொழியுடைய தேவி என்றும். தேவி தேவி நினைக்கிறாங்க. நினைத்தான மொழியுடைய நெறிமொழியுடைய நினைத்தான மொழியுடைய தேவி என்றும். நினைத்தான மொழியுடைய தேவி என்றும். நேசித்து சொல்லி வைத்தார் அந்நூலுடன். நேசித்து சொல்லி வைத்தார் அந்நூல் தன்னில். பரத்தான ஆழத்து எத்தியாகும். பரத்தான ஆழத்து எத்தியாகும். பகண்டாரே ஊரென்ற மலையின் சாரல். பகண்டாரே ஊரென்ற மலையின் சாரல். ஊரல் சாரலுக்கு வருவார்கள். ஹரிமாஃபியன் வாஸ்டர் பிரொஃபசர் நியூமன் நன்றாக உயிர்த்தறிந்து அப்படிங்கிறான். அதை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்து ஹீப்ருவிலிருந்து திருப்பி கிரேக்க மொழிக்கு கிரேக்க மொழியிலிருந்து திருப்பி வருது. அப்ப அதை மொழிபெயர்க்கிற வல்லுநர் அந்த ஊடகங்கிற வார்த்தைக்கு ஹரிமாஃபியன் வாஸ்டர்ங்கிற அந்த வார்த்தைக்கு சரியான தமிழ் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு அது மொழிபெயர்த்தா அந்த மொழிபெயர்த்தோடைய பேரில் குறிப்பிடாங்கன்னா எவ்வளவு டஃப் பாருங்க. கீழே குறிப்பிடலாம் ப்ரொஃபசர் நியூமன். ப்ரொஃபசர் நியூமன்கிறவர் இந்த நூலை மொழிபெயர்க்கிறார். கிரேக்க மொழி தமிழ். அப்போ ஒரு கீழே அந்த நூலையும் குறிப்பிடலாம். ப்ரொஃபசர் நியூமன் நன்றாக யூகித்து அறிந்தபடி. ப்ரொஃபசர் நியூமன் நன்றாக யூகித்து அறிந்தபடி ஊழல் என்று குறிக்கிறது. அறிவாப்பியல் என்ற வார்த்தைக்கு சரியான தமிழ் அர்த்தம் ஊழல் என்று குறிக்கிறது. அது எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு மொழிபெயர்க்கிறார். அந்த பேரை மென்ஷன் பண்ணலாம். ப்ரொஃபசர் நியூமன் நன்றாக யூகித்து அறிந்து விடுகிறான். அது ஏன் இப்படி சொல்றாங்க? தெய்வம் இந்த முருகமலை காட்டில் வருவாங்க. அது அவ்வளவு அக்யூரேட்டா சொல்லப்படுது. பகண்டாரே ஊரல் என்ற மலையின் சாரல். பகண்டாரே ஊரல் என்ற மலையின் சாரல். பரத்தாரே தான் வருவார் என்று உரைத்தார். பரத்தாலே தான் வருவார் என்று உரைத்தார். வகையான குறிப்பதின் திடத்தை பாரே. வகையான குறிப்பதனின் இடத்தை பாரே. திடமான திவில்மார் அழகியாரோ. திடமான திவில்மாதரசியாரோ. அடுத்து சிவில் மாதரசி தெய்வத்தை பற்றி சொல்றாங்க. திடமான சிவில் அழகியாரோ. திடமான திவில்மாதரசியாரோ. தெய்வத்தை புகழ்ந்து சீரான ஒப்பில்லா முகூர்த்தம் என்று. சீரான ஒப்பில்லா முகூர்த்தம் என்று. இல்லாத ஒரு பெரிய முகூர்த்தம் அப்படி சொல்றாங்க. சீரான ஒப்பில்லா முகூர்த்தம் என்று. சீரான ஒப்பில்லா முகூர்த்தம்
முகூர்த்தம் என்று ஆதிசங்கரர் அவங்கதான் இந்த இதையே நிறுவனங்க. 325 என்ன சொல்றாங்க? இடமான ஆதிசங்கரருடைய நாள், இடமான ஆதிசங்கரரும் சொல்றாங்க, நான் ஜுவாலாரூடியாக துதிக்கிறேன், கல்கி என்று ஜுவாலாரூடியாக துதிக்கிறேன் அப்படின்னு பெருமானை அவர்கள் சொல்றாங்க. இணையல்லா கல்கி என்ற ஜோதி என்றார், இணையல்லா கல்கி என்ற ஜோதி என்றார். இடமான ஆதிசங்கரரும் மேனாள், இடமான ஆதிசங்கரரும் மேனாள். இணையில்லா கல்கி என்ற ஜோதி என்றார், இணையில்லா கல்கி என்ற ஜோதி என்றார். ஜுவாலாரூடியாக துதிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வடமான ஜுவாலானல் ரூபிணியாய், வடமான ஜுவாலானல் ரூபிணியாய், பழித்தினான் துதிக்கின்றேன் என்றுரைத்தார், வழுத்தினால் துதிக்கின்றேன் என்றுரைத்தார். அடுத்து மார்க்கண்டேயர், கடவான மார்க்கண்டேயதானோ, கடமான மார்க்கண்டேயர்தானோ, பழித்து கடவான மார்க்கண்டேயதானோ, கடமான மார்க்கண்டேயர்தானோ, காணலிய பிரம்மன் பிரம்மன் என்ற சொருபம் என்றே, காணறிய பிரம்மம் என்ற சொரூபம் என்றே. நம்ம பெருமானை காணலிய பிரம்மம் என்ற சொருபம் என்றே, காணறிய பிரம்மம் என்ற சொரூபம் என்றே. சொல்வந்தான் சொன்னாரே வெகுண்டோரோ, சொர்வந்தான் சொன்னாரே வேல் கொண்டோரோ. முருகர் குறிப்பிடுறேன். அது தெய்வத்தினுடைய திருநாமத்தையே சொல்லி நானடா நாளிற்கும் இழந்தான் காட்டி நவிலுவான் அன்மார்கனாதன்னு சொல்றாங்க. அப்ப தெய்வத்துடைய திருநாமத்தையே சொல்லி சொல்றாங்க. அதுதான் இங்க சொல்ல வரேன். சொருவந்தான் சொன்னாரே வேகொண்டோரோ, சொர்வங்கான் சொன்னாரே வேல் கொண்டோரோ. சுருதியுடன் திருநாமம் தனை உரைத்தே, சுருதியுடன் திருநாமம் தன்னை உரைத்தே. அடுத்து திருமூலர் மாகாளியம், நிறுவந்தான் திருமூலர் மாகாளியோ, திருவந்தான் திருமூலர் மாகாளியோ. நிச்சயித்து அடுத்து கபீரார் சொல்லி வைத்தார், நிச்சயித்து கவிதார் சொல்லி வைத்தார். பரவுந்தான் வீரமுகு பிரம்மந்தானோ, பரமுந்தான் வீரமிகு பிரம்மம் தானோ. வீரபிரம்மம் காரு அவங்க நம்ம தெய்வத்தை சொல்றாங்க. அனந்தர்கள் ஆசிரமத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்ல வரேன். வீரந்தான் வீரமிகு பிரம்மம் தானோ, அவருந்தான் வீரமிகு பிரம்மம் தானோ. பரிந்துரைத்தார் அனந்தர்கள் ஆசிரமத்தில், மதித்துரைத்தார் அனந்தர்கள் ஆசிரமத்தில். வரவுந்தான் ஆண்டவரும் உரைவார் என்றே, வரவுந்தான் ஆண்டவரும் உரைவார் என்று. ஆண்டவர்கள் எங்க உரைவாங்க? அனந்தர்கள் ஆசிரமத்துல. வரவுந்தான் ஆண்டவரும் உரைவார் என்றே, வரவுந்தான் ஆண்டவரும் உரைவார் என்று. பறைந்தாரே பேரிகையும் முழங்க கூறி, வரைந்தாரே வேரிகையும் முழங்க கூறி. வரைந்தாரே பேரிகையும் முழங்க கூறி, வரைந்தாரே வேரிகையும் முழங்க கூறி. எல்லா பெருமானும் திருவருகை திருவருகையை அறைகூறுகிறார்கள். அடுத்து உரைத்தாரே ஸ்ரீராமலிங்கதானோ, உரைத்தாரே ஸ்ரீராமலிங்கதானோ. வருவாரே சாலைக்கு ஆண்டவரும், வருவாரே சாலைக்கு
ஆண்டவரும் ஆண்டவர் நாளைக்கு வருவார் அப்படி சொன்னாங்க. அறிந்தாரே தற்களை வீர் ஒளியுள்ளாவோ அறிந்தாரே தற்களை வீர் ஒளியுள்ளாவோ என்ன சொல்றாங்க? தானளிப்பார் தேனுமாவோடு பாலும், தானளிப்பார் தேனுமாவோடு பாலும். அவங்க ஐயா சம்பவித்த அந்த சம்பவம் அவங்க சந்திச்ச அந்த சம்பவத்தை சொல்லி அதை ஒரு தீர்க்க சொல்லுவாங்க. விளம்புறாங்க. உரைத்தாரே சம்பவத்தை எடுத்தே கூறி உரைத்தாரே சம்பவத்தை எடுத்தே கூறி மோதியே சொல்லி வைத்தார் மகிமை தன்னை, மோதியே சொல்லி வைத்தார் மகிமை தன்னை நிகழ்த்தாரே சம்பவங்கள் அனைத்தும் கூறி, நிகழ்ந்தாரே சம்பவங்கள் அனைத்தும் கூறி நேரான சாட்சி என அறிந்தார் வாரே, நேரான சாட்சி என அறிந்தார் பாரே. அறிந்தாரே அனைவருமே ஆதியான, அறிந்தாரே அனைவருமே ஆதியான ஆதியாக இருந்த அந்த உத்தரமானது இன்று திருமையை தாங்கி வருகிறது என்பதை சொல்லி வந்தார்கள். அறிந்தாரே அனைவருமே ஆதியான, அறிந்தாரே அனைவருமே ஆதியான அந்த அனாதியாம் பிரம்மத்தின் வருகை தன்னை, அனாதியாம் பிரம்மத்தின் வருகை தன்னை அந்த அனாதியாம் பிரம்மத்தின் வருகை தன்னை அனாதியாம் பிரம்மத்தின் வருகை தன்னை சொல்லி நமஸ்கரிக்கிறாங்க. விரைந்துமே சொல்லியல்லோ துணித்து வேணும், விரைந்துமே சொல்லியல்லோ துணிந்து மேலோ வகையான அதன் பெருமை நமக்கிங்கோதி, வகையான பெருமை நமக்கிங்கோதி சிறந்தோங்கி சொல்லி வைத்த தீர்க்க நல்ல, சிறந்தோங்கி சொல்லி வைத்த தீர்க்க நல்ல வரிசையைத்தான் பார்ப்பதற்கு, தரிசனையின் வரிசையனைத்தான் பார்ப்பதற்கு சிறந்தோங்கி சொல்லி வைத்த தீர்க்க நல்ல, சிறந்தோங்கி சொல்லி வைத்த தீர்க்க நல்ல மனிதனை பார்ப்பதற்கே, தரிசனையின் வரிசையனை பார்ப்பதற்கு பரந்தோங்க தொகுத்தளித்தேன் பாரினாள், மறந்தோங்க தொழித்தேன் பாரில் நின்றாள், பரந்தோங்க தொகுத்தளித்தேன் பாரினாள், மறந்தோங்க தொகுத்தளித்தேன் பாரில் நின்றாள். பரந்தரவும் நரந்தரவும் பணிவோம் நாமே, பலன் பெறவும் நலம் பெறவும் பணிவோம்